மேம் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஒரே கிளாஸ்க்குள்ள டாப்பர்ஸ் டல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க மேம். ஓகே, என்ன மாதிரி இருக்கிற நானும் நீ என்னன்னா மீன் கடல்ல நீந்துவோம், மரம் ஏற முடியாது, நாம மலை ஏற மாட்டோம். எனக்கும் உனக்குமான கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? நான் இப்போவே உனக்கு வச்சு சொல்கிறேன் 70. அதுக்கப்புறம் வாங்குறதெல்லாம் டாப்பர்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஆனால் நீ 70 வாங்காமல் ஓயாத. டல்லுன்னு பிரிச்சாங்கல்ல அந்த வாயை மட்டும் பார்த்து வச்சுக்கோ, கூர்ந்து பார்த்து வச்சுக்கோ. இப்படி பார்த்து வச்சுட்டு மேக்னா 70 அப்படின்னு சொல்லு. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஸ்மார்ட்டாக ஒருத்தர் வந்தார், கிளாஸ் எடுத்தாருடா. அவரு உனக்காக தான் தெரிஞ்சுக்கோ. நம்மளை யாராவது டல்லுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து வச்சுக்கோ. நீ ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். 600 ரூபா சார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சார். நாங்கள் ஒரு 300 பேர் போயிருந்தோம். அவர் என்ன பண்ணார், வந்தார், வந்து கிளாஸ் எடுக்கிறவர் நல்லா பேசிகிட்டே இருந்தார் சார். பேசிகிட்டே இருந்தார். திடீர்னு என்ன பண்ணார், அப்போ 1000 ரூபா புழக்கத்தில் இருந்த டைம். இந்த காசை வந்து இப்படி காட்டினார், யாருக்கு இந்த 1000 ரூபா வேணும்ன்ட்டு. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன், 600 ரூபாய் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நீ 1000 ரூபா கொடுத்துருவியா? யாருக்கு வேணும்னு கேட்குறீங்க? எல்லாரும் சும்மா இப்படி நிஜமாக தான் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். நான் டக்குன்னு ஒரு 3 பேர் கை தூக்கிட்டான். 3 பேர்லாம் இல்லை, ஒருத்தர். ரெடி 1 2 3 அப்படின்னு 10 பேர் கை தூக்கெல்லாம் கிடையாதுங்க, ஒருத்தருக்குங்க. ரெடி 1 2 3 40 பேர் கை தூக்கிட்டான். ஒரு வேலை செஞ்சார், என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க. திடீர்னு அந்த காசை கசக்கிட்டார். இப்போ சொல்லுங்க 1 2 3 யாருக்கு வேணும்னு? 100 பேர் கை தூக்கிட்டான். ஒரு வேலை செஞ்சார், ஐயா வேணும் உங்களுக்கு தூ அப்படி துப்பிட்டார். அதில் 200க்கு 200 கை தூக்குச்சு. ஐயோ எல்லாருக்குமா வேணும்? காலில் போட்டு மிதிச்சார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். மிதிச்ச உடனே 300க்கு 300 கையில் வாடி, உங்ககிட்ட அந்த ரூபாயை பிடுங்காம விடுறதில்ல, கொடுக்கணும்னு சொல்லிட்டல கொடுங்க. 300க்கு 300 சொன்ன உடனே அந்த டீச்சர் சொன்னார்ப்பா, நீங்கள் எல்லோரும் இந்த 1000 ரூபாய் நோட்டை போன்றவர்கள் தான். வாழ்க்கை உங்களை கசக்கும், உங்கள் முகத்தில் காரி துப்பும், உங்களை காலில் போட்டு மிதிக்கும். இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் போல உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது அப்படின்னு சொன்னார். அதை திருப்பி அரசாங்கம் வாங்கிருச்சுங்கிறது வேற. மதிப்பு குறையாது இல்ல. மேகனாங்கிற உயிரின் மதிப்பு குறையுமா? அந்த பெண்ணின் மதிப்பு குறையுமா? அதன் மூளை குறையுமா? யாருன்னு காட்டிட்டு போ. யாரெல்லாம் பிரிச்சாங்களோ மனசு மட்டும் உடையக்கூடாது பாப்பா. யார் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலே தவிர வேறு போல் அழுவது அல்ல. வேர்வை இங்கிருந்து வரணும்.